ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமிங்கோட ஸ்கூல் டேஸ் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் தேங்க் பக்கத்தில் படுத்துருக்கதே தெரியாமல் நீங்களும் அப்படியே காணாமன்னு நினச்சி அவன் கணத்தில் மெதுவாக கிஸ் பண்ண அவனும் அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ டக்குன்னு நர்ஸ் வந்தவங்களோ 2 பேரும் இப்படி ஒன்றா படுத்துக்க பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவங்க கத்த நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்து ஜர்க்காயிருப்பீங்க. இப்போ தான் நல்லா கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கனவில் தேங்க் பக்கத்தில் இருக்காங்கிறது தெரியுது. ஒரு மாதிரி ஆயிடுது. 2 பேரும் துருன்னு முழிக்கிறீங்க. 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் பெட்டை விட்டு அது அப்படின்னு இறங்க, நான் அந்த பையனை செக் பண்ணணும், வெளில போமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுங்க. நிற்க ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் அவனை செக் பண்ணிலாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தவங்க, இது ஹாஸ்பிட்டல், நீங்கள் ஸ்கூல் போலீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்னு எங்களுக்கும் தெரியும், அங்கே ஸ்கூல் பசங்க தான், தப்பு ஒன்றும் பண்ணலை, படுத்து தூங்கினது குத்தமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நர்ஸு பெரியவங்க வாய் தந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒன்றுமே சொல்லாமல் சாரி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ நேரம் அப்படியே இருக்க முடியும் அப்படின்ட்டு டக்குன்னு உள்ளே போய் அவங்களோட ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ண போயிடுறீங்க. ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் அப்படியே தாங்க பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நான் போய் நமக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கவே இல்லை. கடைன்னு வெளியே ஓடிடுறீங்க. தயாங்கோ அவனுக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ அவன் மூஞ்சே பார்க்கல. இப்போது அவனும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் 2 பேத்துக்குமே சேர்த்து சாப்பாடை வாங்கிட்டு உள்ளே வரீங்க. உள்ளே அப்படியே தயங்க பார்க்க அவன் ஃபோன் ஓடிட்டுருக்கான். பட் உங்களுக்கு அவன் மூஞ்சை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. நைட்டு நடந்ததெல்லாம் அப்படியே அதாவது அவனுக்கு கனவு நினச்சிட்டு இருந்தது. அவனை கிஸ் பண்ணதெல்லாம் நினைக்க உங்களுக்கு ஐயோ அப்படின்னு இருக்குது. அவனை ஃபேஸ் பண்ணவே சங்கட்டமாக இருக்குது. தேதான் தயாங்க ஓர கண்ணில் அவங்கள பார்க்குறான். அவனுக்கும் அதே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கிறதா ஃபோன் ஒன்ற மாதிரி இருந்திருப்பான். அவனுக்கோ நீங்கள் முழிச்சப்போ அவனும் முழிச்சிருப்பான். என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்க நீங்கள் கனவு நினச்சி அவன் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணதெல்லாம் நினைக்க அவனுக்கோ வெக்கமாக வருது. உங்களை பார்க்கறதுக்கே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஒன்றும் நடக்காத மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி பயவில் அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கு. நீங்களோ எவ்வளோ நேரம் தான் அப்படியே நிற்கிறதுனா அவன் கிட்டே போய் தயாங் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறான். நான் நைட்டு சேரில் உட்காந்தான் தூங்கிட்டு இருந்தேன். நான் எப்போ பெட்டுக்கு வந்தேன், பெட்டில் நான் எப்படி படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய சந்தேகமாக அது இருக்குது. ஸோ தயக்கம் தூக்கி வாரிப்படுது. ஆஹா கரெக்டாக ஞாபகம் வச்சு அதை கேட்குறாளே அப்படின்ட்டு அவனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்டால் நான் பார்க்கும்போதும் நீ என் பக்கத்தில் படுத்திருந்த, ஒரு வேளை தூக்கத்தில் எழுந்து படுத்திருப்ப போல் அப்படிங்கிறான் அவன். நீங்களும் இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த வியாதியெல்லாம் இல்லை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சேரில் தான் உட்காந்து தூங்கிட்டு இருந்தேன், நான் எப்படி பெட்டுக்கு வந்தேன் அப்படின்னு மறுபடியும் நீங்கள் அதுக்கே வர. இங்கே அவனும் என்ன சொல்லி சமாளிக்க முடிச்சிருக்கா. நல்ல நேரம் அவனை காப்பாற்றுற மாதிரி அவங்க அப்பா உள்ளே வந்துடுறாரு. வந்தவரும் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு அவருக்கு முழுசாக எதுவும் தெரியல, இருந்தாலும் அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு என்ன காலையில் 2 பேரும் ஏதோ பெரிய விவாதம் நடக்குது போல் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக கேட்க இங்கே தயாங்கம் அதுவாப்பா பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்க உங்களுக்கு தூக்கி வேறுபடுது. யார் சாமி இவன், அப்படியே அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவான் போல் அப்படின்ட்டு அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார். ஏற்கனவே நர்ஸு காலையிலே காரி துப்பிட்டு போயிட்டாங்க, இப்போ இவங்க அப்பா வேறு திட்டணுமா, அப்படியே மாங்க மாண்டியா உனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு எல்லாத்தையும் என்ன திட்டு வாங்க வைக்கிறியா அப்படின்ட்டு நீங்களும் அவனை அப்படின்னு முறைச்சிக்க ஏதோ கண்ணை கட்ட தாங்க என்ன அடிக்கிற மாதிரி பார்க்குறான். முடிச்சுட்டு நானே சொல்லிக்கிறேங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு அது ஒன்றும் இல்லை அப்பா, அது சும்மா தான் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம் அந்த பசங்களாம் யார், எந்த காலேஜ் அப்படின்னு அவனுங்களை பற்றி ஏதாவது விவரம் தெரிஞ்சா அப்படின்னு நீங்கள் பேச்சை அப்படியே டைவர்ட் பண்ணுறீங்க. அவரும் பிடிச்சாச்சுமா, பசங்கள்லாம் இந்த காலேஜ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது, இன்னும் 18 வயசு ஆகலை, அவனுங்க மேலே பெருசாக கேஸ் போடவும் முடியாது, பெரிய வீட்டு பசங்க வேறு, போலீஸே பயந்துக்கிறாங்கம்மா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அவரும் பெரிய ஆள் தான், இருந்தாலும் அவனுங்க சின்ன பசங்கங்கிறனால அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, லைஃபே காலி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் என்ன இப்படி சொன்னால் எப்படி, அவனுங்க எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கானுங்க, கொஞ்சம் விட்டுருந்தா தேங்க் ஏதாவது ஆயிருந்தா உயிர் போயிருந்தா கிடைக்குமா, நான் வேணா வரேன், நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல அவர் பதில் சொல்ல முடியாது. தேங்க் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேணாம் அப்படிங்கிறான். அவங்க அப்பாவுக்கும் அதான் சரிப்படுது. பொம்பளை பிள்ளை தேவையில்லாமல் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு அப்புறம் உங்கள் குடும்பத்துலேயும் இதனால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு அவன் சொல்கிறது கரெக்டு தாம்மா, இதெல்லாம் வேணாம் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அது இல்லைப்பா, நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க என்கிட்ட தான் பிரச்சனை பண்ண,
எனக்கு யாரால என்ன பிரச்சனை, என்கிட்ட பிரச்சனை பண்ண சொல்லி யார் அனுப்புனா? எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவாவது நான் வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், அவன் தான் புரியாமல் பேசுகிறான், நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்ல அவருக்கும் கொஞ்சம் புரியுது. அது பொம்பளை பிள்ளை வேறு, வெளியில் போகிறீங்க வரீங்க, ஸோ யார் என்னன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் உங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்ல. ஒருவேளை அவங்களுக்கு யாராவது தெரியும் வினோதி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசிக்க அவள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு படுது. ஸோ அவரும் சரிம்மா வெயிட் பண்ணு, ஹோபி வருவான்ல அவனை விட்டுட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேங் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் வேணாப்பா, அவள் தான் சொல்கிறான்னு நீங்களும் ஏதாவது இதனால புது பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் எது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நீ எதுக்குடா பயப்படுற, அதான் நான் இருக்கல, என்ன மாரி யார் என்ன பண்ணிடுவா, என்னை விட அவங்க ஒன்றும் பெரிய இடம் கிடையாது, நான் பார்த்து தான் அந்த சின்ன பசங்க படிப்பு ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவனுங்க லைஃப் அப்படின்னு தான் யோசித்தேன், மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ இவ சொல்லும் போது இவளுக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வரலாம்ல, அதனால் நான் கூட போகிறேன், நான் இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும், நீ அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்வீட்டியும் ஹோபியுமே 2 பேரும் அங்கே வராங்க. ஸோ 2 பேர்த்தையும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் விட்டுட்டு இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் பயத்தோடு தான் வரீங்க. அப்படியே அவரோ நான் இருக்கலாமா ஒன்றா கதுவா அப்படின்னு கூட்டிகிட்டு வராரு. ஸோ அவர் பார்த்ததுமே இன்ஸ்பெக்டர் கூட எழுந்து வாங்க சார் அப்படின்னு மரியாதையெல்லாம் கொடுக்குறாரு. என்ன சார் ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னத்த சொல்கிறது, சின்ன பசங்க மைனர் என்ன தான் துருவி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறானுங்க, அடிச்சும் நம்ம எதுவும் கேட்க முடியாது, நாங்களும் என்னென்ன முறையில் கேட்க முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டோம், ஆனால் வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க, யார் பண்ண சொன்னா இல்லை வேணும்னு பண்ணானுங்களா என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல அவர் சொல்ல எங்கள் அப்பாவுக்கு புரியுது. அவரும் சார் நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது, ஆனால் இந்த பொண்ணு இருக்காளே இவளை தான் அவனுங்க டீஸ் பண்ணியிருக்கானுங்க, ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுக்கிட்ட தான் ஒம்பெழுத்து அவங்க ஏதோ அராஜகம் பண்ணியிருக்கானுங்க, அதுக்கப்புறம் தான் என் பையன் வர அவனை அடிச்சிருக்கானுங்க, எனக்கு என் பையன் அடிப்பட்டது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த பொண்ணை ஏன் இப்படி பண்ணானுங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல சார், சின்ன பொண்ணு சார், ஸ்கூல் படிக்கிறவ, நாளைக்கு இப்படியே பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறது, இவனுங்களை அப்படியெல்லாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசுகிறாரு. ஸோ இன்ஸ்பெக்டருக்கும் கொஞ்சம் இப்போ புரியுது. ஸோ அவரும் அவங்க பக்கம் திரும்பி பாப்பா என்னம்மா சொல்கிறாங்க இவங்க, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் சார் அப்படிங்கிறீங்க. சரி அப்போ அன்றைக்கி என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படிங்க. இப்போ நீங்கள் நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. ஓ ஓகே சரிம்மா, இப்போது கரெக்டாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். சரி சார் அப்படிங்கிறீங்க. உங்ககிட்ட எதுக்கு அந்த பசங்க வம்பு பண்ணானுங்க? தெரில சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். உங்கள் அப்பாவுக்கு யாராவது விரோதி இந்த மாதிரி இருக்காங்களாம்மா? அப்படிலாம் இல்லை சார், என் அப்பா யாருக்கும் அந்த மாதிரி எந்த கெடுதலும் நினைக்காத நல்ல மனுஷன் தான் சார். ஓ உனக்கு யாராவது ஏதாவது பசங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி? அதெல்லாம் எதுவும் இல்லை சார், நானும் யார்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் அவ்வளோவா போக மாட்டேன் சார், எனக்கே ஒன்றும் புரியல, என்ன வெறுக்கிறவங்க யார், எனக்கு இப்படி பண்ண சொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் சார் நானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படின்னு அவர் கேட்டுருக்கேன். நீங்களும் அவர்கிட்ட சார் வித் யுவர் பர்மிஷன் நான் வேணா அவங்கக்கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு கேட்குறீங்க. கோ ஹெட் போமா அப்படிங்கிறாரு. சரி சார் அப்படின்ட்டு இப்போ அவனுங்க முன்னாடி நிற்கிறீங்க, அவனுங்களை குறுகுறுன்னு பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு அவனுங்களை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் எந்த முன் விரோதமும் கிடையாது, ஆனால் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் என்னை எப்படியாவது காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு தான் எல்லாம் பண்ணீங்க, சும்மா ஒருத்த ஒம்பல்தா இந்த அளவுக்கு டீப்பாக போவானான்னு தெரியல, அதனால தான் கேட்குறேன், நான் கேட்குற கேள்விக்கெலாம் ஒழுங்காக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிட்டா நான் பாட்டுக்கு விட்டு போயிட்டே இருப்பேன், அதை விட்டுட்டு என்கிட்ட பதில் சொல்லலை அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் பேசுகிறீங்க. ஸோ அந்த பசங்களில் ஒருத்தனும் என்ன அப்படிங்கிறான், இன்னொருத்த பாடுறா காமெடிலாம் பண்ணுறாங்க அப்படி என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அப்படியே முறைச்சி பார்க்க இன்னொருத்தனா வேறு என்னத்தை பண்ணிட போகிறா, இவளால் என்ன பண்ண முடியும், போலீஸாலே எங்களை ஒன்றும் பிடுங்க முடியல, இப்போ தான் வந்துட்டா, நாங்கள் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு இன்னொருத்த ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனுங்களோ எங்களெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் போவியா வந்துட்டா இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பேசினாலும் எங்கள் வாயிலேருந்து எதையும் கறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனுங்க இருக்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு ஆமாம் போலீஸால் உங்களை எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் நீங்கள் மைனர் அப்படின்னு தப்பிச்சிடுவீங்க, ஆனால் இதே கேஸே நான் வேறு மாதிரி கொடுத்தா உங்களால் வெளியில் வர முடியாது, உள்ளுக்குள்ளே உங்களை வச்சே செய்வாங்க, பார்க்குறீங்களா, நினச்சிட்ருக்கீங்களா, மைனருக்குன்னா எந்த கேஸும் இல்லை அப்படின்னு, அது அடிதடி கேஸ்னால் ஓகே, வேறு மாதிரி ஏதாவது கேஸ் கொடுத்தா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் மிரட்டுற மாதிரி பேசுகிறீங்க. அப்போ அந்த கும்பலில் ஒருத்தன் நான் பாப்பா ஓரா சீனை போட்டுட்டுருக்க மிரட்டி பார்க்குறியா, உனக்கெல்லாம் அது செட் ஆகலை, உன்னால் என்ன பண்ண முடியும், அப்படி என்ன கேஸ் கொடுப்பீங்க மேடம் எங்கள் மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. நீங்களும் அவனுங்களை அப்படியே பார்த்துட்டு வேற என்ன, எந்த கேஸ் கொடுத்தா உங்களால் சீக்கிரம் வெளியே வர முடியாதோ உள்ளே வச்சு உங்களை செய்வாங்களோ அந்த மாதிரி தான், என்ன டெய்லியும்
செக்ஸுவலாக டார்ச்சர் பண்ணுறீங்க, என்னை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஈவ்டீசிங் பண்ணீங்க, என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணீங்க, அப்படி இப்படின்னு இருக்கிற அத்தனை கேஸையும் உங்கள் மேலே போட்டு எப்படி உங்களை உள்ளே வைக்க முடியுமோ அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசால்ட்டாக சொல்ல எங்கள் தேங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவளுக்காக என் பையன் போனதை விட இப்போ அவனுக்காக இவ எந்த எல்லைக்கு இறங்குறா அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்கன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. எங்கள் போலீஸோ சூப்பர்மா சூப்பர், இப்படி தான் இருக்கணும், இந்த வயசில் இவ்வளோ தெளிவாக இருந்தீங்கன்னா இனி நீ பொழைச்சிக்குவேன், இப்போ கூட கம்ப்ளைண்ட் நான் எழுதிக்கிறேன், இந்த நாய்ங்களை அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இவங்க வெளியவே வர முடியாமல் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். ஏண்டா மைனர்னு சொல்லிட்டு என்கிட்டயே நீங்கள் வந்துட்டு என்னென்ன வாய் நேற்று பேசுனீங்க, அவங்கள அடிக்க முடியாதுங்கிற தைரியத்தில் இப்போ இந்த மாதிரி கேஸ் மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும்டா, உங்களை உள்ளே வச்சு என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிடுவேன். பார்க்குறீங்களா, 18 வயசாகிற வரையும் வெளியிலே விடாமல் உள்ளே வச்சுருந்தா அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன, உங்களோட லைஃப் ஃபுல்லாக இங்கே ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். என்னென்ன கேஸ் போட முடியுமோ அத்தனையும் நானே பொய் கேஸ் கூட போடுவேன், பார்க்குறீங்களா அப்படின்னு அப்படியே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கூட ஒரு பக்கம் அவனுங்களை மிரட்ட பீதி ஆயிடுது அவனுங்களுக்கு. ஆனாலும் பணத்திமிர் பிடிச்சவனுங்கள இல்லையா, ஸோ டக்குன்னு அப்படியே என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, இந்த பொண்ணு எங்கள் மேலே கேஸ் கொடுக்க போகிறாளா, அதுவும் இந்த மாதிரிலாம், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வேணால் எங்களை சொல்லி மிரட்டலாம், மற்றபடி வெளியிலலாம் இது செல்லாது, இவளும் கேஸ் கொடுக்க மாட்டா, இந்த கேஸுக்காக கோர்ட்டு கேஸ்னு இவளும் அலைய போகிறதில்ல, சும்மா இவளை வச்சு நீங்கள் எங்களை பயமுடுத்தி எங்கள் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும்னு பார்க்குறீங்க. நேற்றுலேருந்து நீங்களும் எப்படியோ கேட்டு பார்த்துட்டீங்க, நாங்கள் எதுக்கும் பதில் சொல்லாதனால இப்போ இப்படியா, இவளை வச்சு நீங்கள் மிரட்டினா நாங்கள் பயந்துட்டு அப்படியே ஒத்துக்கோன்னு நினச்சிங்களா, அதெல்லாம் எங்கள்கிட்டருந்து உங்களால் எதுவுமே வாங்க முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. இவ கோர்ட்டு கேஸ்னு வரப்போகிறது இல்லை, அங்கே வாய்தா வாங்கிட்டு நிற்க போகிறது இல்லை, போவீங்களா, யாரை மிரட்டி பார்க்குறீங்க அப்படின்னு அப்பயும் கூட தானா வட்டா அவனுங்க பேசிகிட்டு இருக்கா. நீங்களோ அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு, நான் கோர்ட்டுக்கும் வருவேன், கேஸ் போட்டால் அதையும் நடத்துவேன், எனக்காக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து அங்கே அடிபட்டு கிடக்குறான், அவனுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். என்னடா நினச்சிட்டிங்க, சும்மா பூச்சாண்டி காட்டுறேன் அப்படிலாம் பண்ண மாட்டேனா, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. சார் இவங்கெல்லாம் உண்மையை சொல்கிற மாதிரி தெரில, இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட பேசி வேஸ்ட்டு தான், பேசாமல் நான் கம்ப்ளைண்ட் தரேன் சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க, எங்கே கூப்பிட்டாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் வரேன் சார், நான் வந்து சாட்சி சொல்கிறேன் சார், இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நானே கம்ப்ளைண்ட் முழுசாக நானே என் கைப்பட கூட எழுதி தரேன் சார், ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு தைரியமாக போய் அப்படியே உட்கார. இங்கே அந்த குரூப்பில் இருந்தவனுங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. அதுலேயும் ஒருத்தனும் டே மச்சான் என்னடா பிரச்சனை வராது அப்படி இப்படின்னீங்க, அந்த என்னன்னா இங்கே பாரு தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறா, அதில் இன்னொருத்தனம் டே சும்மா மிரட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போடா வெண்ண நீ இப்படியே சொல்லிட்டு உட்காரு, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தோலை வச்சுருவாரு, நேற்றுலேருந்தே எனக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியறதுக்குள்ளே வெளியில் போயிடலான்னு ஒரு தைரியத்தில் இருந்தால் நீ என்னடானா இது வேலைக்காகாது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா லைஃபே ஸ்பாயில் ஆயிரும், ஒன்றுமே பண்ணாமல் உள்ளே போய் உட்காரத்துக்கு நான் ரெடியாக இல்லை, ஏதோ இவ்வளோ மிரட்டலான்னு பார்த்தா கடைசியில் எனக்கே அது ஆப்பாயிரும் போல இருக்குது, டே நீங்கள் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு மற்ற பசங்களை கேட்க அவனுங்களும் ஆமாடா எங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்தா லைஃபே ஸ்பாயில் ஆயிரும், இவன் பேச்சை கேட்டு நம்மளால மாட்டிக்க முடியாது, பேசாமல் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்ரூவராக மாறலாங்கிற மாதிரி யோசிக்க 4வது உள்ளவனுக்குமே பயம் வருது. ஸோ அவனும் டே என்ன மட்டும் கழட்டி விடாதீங்கடா, பேசாமல் 4 பேரும் சேர்ந்து ஒத்துக்கலாம் அப்படிவா வலிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம், நாங்கள் யார் பண்ண சொன்னாலும் சொல்கிறோம் அப்படின்னு 4 பேரும் கத்த, நீங்களோ அப்படி வாங்கடா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இப்போ சொல்லுங்கள் யார் பண்ண சொன்னது அப்படின்னு, யார் சொல்லி பண்ணீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அடுத்த நிமிஷம் அந்த பசங்களும் அது அப்படின்னு யோசிக்க, சரி இது சரிப்பட்டு வராது சொல்ல மாட்டானுங்க அப்படின்னு நீங்கள் திரும்ப ஓகே சொல்கிறோம் அப்படின்ட்டு, அது லோனா தான் அப்படி பண்ண சொன்னான் அப்படிங்க அவங்களுக்கும் ஷாக் ஆகிடுறீங்க. எதை லோனாவா அப்படின்ட்டு தேங்காய் பார்க்கறது யாருன்னே தெரியல, அவரோ யார் அந்த லோனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களோ லோனா அவள் யாருன்னு எனக்கு தெரியும், அவள் என் கிளாஸ்மேட் தான் அப்படிங்கிறீங்க. இதை கேட்ட அவருக்கோ அவ்வளோ சின்ன பொண்ணுங்க 10வது படிக்கிற பொண்ணு இந்த அளவுக்கு கொடூரமாக யோசிப்பாளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த கதையில் நீங்கள் யோசிக்கலாம் என்னடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ உள்ள பசங்க இதுக்கு மேலேயுமே யோசிக்கிறாங்கப்பா. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு இதாக தான் சொல்கிறேன், இதுவுமே ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். நிறைய பசங்க இப்போ படிக்கும் போதே வந்துட்டு ரொம்ப வந்து மெச்சூர்டாக இருக்காங்க, ப்ரீ மெச்சூர்டாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க, நம்மளால் கணிக்கவே முடிய மாட்டேங்குது. அதுவும் இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் சுத்தமாக சொல்ல முடியலப்பா. நல்ல பசங்களும் இருக்காங்க, அதுலேயும் இந்த மாதிரி சில முரட்டு பசங்களும் இருக்காங்க.
எந்த விஷயத்தையுமே வந்துட்டு டக்குன்னு கோவப்படுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப நம்ம கூடவே அவங்க இருக்கிறனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அது எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம எத்தனை நியூஸில் பார்க்குறோம், டீச்சர்ஸே கொலை பண்ணுற பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க கோபத்தில் என்ன பண்ணுறோங்கிறது தெரியாமையே பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த ஸ்டோரியில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் சின்ன பசங்க போய் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. 90s கிட்ஸ் தான் இருந்தால் கூட இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரேர் தான், ஏதோ 10ல் 1% பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் புள்ளிங்கோ கிட்ஸாக இருக்குது, அதை விட மோசமாக இருக்காங்க. ஸோ யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு சில மோசமான என்ன தான் பண்ணுறது, பேரண்ட்ஸ் நல்லா வளர்த்தாலுமே சிலர் அவங்க புத்தி அப்படி இருக்கும்போது யாராலையும் மாற்றிக்க முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. சிலர் சொல்லுவாங்க குழந்தைய அந்த லட்சத்தில் வளர்த்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்க நல்லாவே வளர்த்துருப்பாங்க. அந்த குழந்தை வளர்கிற விதம் அப்படி இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, ஓரளவுக்கு மேலே கண்டிக்கவும் முடிய மாட்டேங்குது. கண்டிக்காமல் விட்டாலும் தரதலே ஆயிடுறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் முழிச்சிட்ருக்காங்க. ஃப்யூச்சர் எதை நோக்கி போகுதுன்னு தெரிலப்பா. அப்பாவும் வந்துட்டு, யாருமா உன் கிளாஸ்மேட்டுங்கிற உன்னையே இப்படி பண்ண சொல்லணும், என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, நீங்களோ அது அப்பா அவன் கிளாஸ்மேட் தான், அவளுக்கு ஈகோ, நான் நல்லா படிக்கிறேன் அப்படிங்கிறது. அது இல்லாமல் எனக்கு தெரியும் அவள் எதுக்கு இப்படி பண்ண சொன்னான்னு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு மெயினான ரீசன் சொல்லாமல் சும்மா சுற்றி வளைச்சி ஒரு ரீசனை சொல்ல, அவரும் கூட ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ அடுத்தது தேங்க்ஸாக கால் பண்ணுறாரு. அப்பா சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு அவனும் கேட்க, அது யாரோ லோனாவாப்பா, கிளாஸ்மேட் தான், நம்மளை அந்த பொண்ணு தான் அப்படி பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல, அவர் எதார்த்தமாக தான் சொல்லியிருப்பார். ஆனால் தேங்க்கும் இங்கே அவ்வளோதான், அதனால் தேங்க்கே முடியல. எதோ லூனாவா, இவ்வளோ கேவலமானவளா, அவள் லவ்வில் தான் அப்படி தப்பு பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் இது மாதிரி பசங்களை வச்சு, ஓ மை காட், அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்பா இந்த விஷயத்தில் நான் எதுவும் தலையிடலை, அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும், நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிப்பா சொல்லிட்டால நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. அவரும் வந்துட்டு இப்போ அவங்கள பார்க்க, நீங்களோ சார் நான் சொல்கிற மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லுமா அப்படிங்கிறாரு. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு இங்கே லூனா வந்து ஈவா கிட்ட அவள் என்னெல்லாம் பண்ண சொன்னா அப்படிங்கிறத அப்படியே வந்து வன்மமாக சொல்லிக்கிட்டு வரா. இப்போ தான் கொஞ்சம் ஈவாவோட பேச ஆரம்பிச்சிருப்பா லூனா. அவளும் வந்துட்டு, சாரி மச்சான் நீ பண்ண தப்பு, அதனால தான் பண்ண அப்படின்னு சொல்ல, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே வந்து பேச ஆள் கிடையாது ஈவாவிட்ட. அதனால வந்துட்டு லூனா அவளோட வந்துட்டு சேர்ற தவிர வேறு வழி இல்லைன்ட்டு ஈவாவோட பேசிட்டு வரா. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவள் என்னெல்லாம் வந்து இந்த பசங்களை வச்சு பண்ண சொன்னா அப்படின்ட்டு அவளுக்கு இருக்குடி என்கிட்டயே, சும்மா இருந்தேன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டால, இதுக்கு மேலே அவளை விட மாட்டேன் அப்படிங்க. இங்கே ஈவாக்கோ, ஆத்தி இதில் மெயின் ஆள் நான் தான், நான் சொன்ன சாட்சியை வச்சு தான் அவனே இவளை விட்டு போனான், அப்போ எனக்கு என்ன ஆப்போப்பா அப்படிங்கிற பயம் உள்ளே வருது. ஈவாவோ இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போதே, என்ன தான் இருந்தாலும் லூனா ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா, இப்படியும் 1 by 1 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் அதை பின்னா உனக்கு தாண்டி பிரச்சனை ஆகும். அப்படியே ஈவாவை திரும்பி, என்ன ஏற்கனவே நீ பண்ண துரோகத்துக்கே உன்னை மன்னிச்சிருக்கக்கூடாது, ஏதோ ஃப்ரெண்டோ அப்படி இப்படின்னு அழுதியேன்னு பேச ஆரம்பித்தா மறுபடியும் எனக்கு நீ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு லூனா பேச, ஈவாவோ அட்வைஸ் அப்படின்னா இல்லைப்பா, இங்கே பாரு இப்போ இது தேவையில்லாதது, இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, மறுபடியும் இப்படி பண்ணுறியே, ஒரு வேளை இதை நீ தான் பண்ண சொன்னோன்னு தெரிஞ்சு அப்புறம் ஏதாவது பெரிய பிரச்சனையானா என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ லூனாவோ, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, என்னெல்லாம் அந்த பசங்க மாட்டி விட மாட்டானுங்க, வாயே திறக்க மாட்டானுங்க, அப்படி என்னடி பண்ண, அது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, அவனுங்களோட 1 night ஸ்டாண்ட் இருந்திருக்கு, என்னை பற்றி வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, அதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க, அவனுங்க கச்சிதமாக முடிச்சிருப்பானுங்க, அவனுங்க மைனர் தெரிஞ்சு தானே நான் இது பண்ணேன், அவங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஜீப் வந்து அப்படியே 2 பேத்துக்கு முன்னாடி நிற்க, அவ்வளோதான் ஈவாவுக்கு இல்லை, ஆத்தி இப்போ தான் மூதேவி சொன்னிச்சு மாட்ட மாட்டேன்னு, அடுத்த நிமிஷம் போலீஸ் வந்து நிற்கிது, இதுக்கு மேலே இவ கூட இருந்தால் கூட்டு கலவாணின்னு நம்மளையும் சேர்த்து உள்ளே வச்சுருவாங்கன்ட்டு ஆளை விடுறா அப்படின்ட்டு ஈவாவோ துண்டக்கான துணியாக்கானு திரும்பி பார்க்க ஓட லூனாவோ, இவன் எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடுறா அப்படின்ட்டு அப்படியே பார்க்க அங்கே போலீஸ் வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவள் பெருசாக வந்து அழட்டிக்கலை. பிகாஸ் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சந்தேகத்தின் பேரில் கூட நம்மளை கூப்பிடலாம், நம்ம பேசி சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ, என்ன சார் அப்படின்னு பார்க்க, என்ன தெனாவட்டு இந்த வயசில் இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ்க்கே தோணுது. ஸோ அவரோ நடமா ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிறாரு. சாரி லேடி கான்ஸ்டபிள்ஸ் தான் வந்து கூப்பிட்றாங்க. நான் எதுக்கு வரணும், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஆதாரம் இருக்குது, என்ன எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு அப்படியே அடுக்கடுக்காக மேடம் கேட்டுகிட்டே போகிறாங்க. பாருங்க நான் சின்ன பொண்ணு, என்னை இப்படிலாம் நீங்கள் பிடிச்சிட்டு போக முடியாது, நீங்கள் ஆதாரம் வச்சுருக்கீங்களா, ஆதாரம் இல்லாமலாம் என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு லா பாயிண்ட்லாம் பேச, அட இதெல்லாம் ஸ்கூலில் ஒழுங்காக படிச்சிருந்தா கூட நல்ல மார்க் எடுத்திருப்பேன், இங்கே பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு உள்ளேருந்து நீங்கள் ஆதாரமா அதை நான் தரட்டுமா அப்படின்னு இறங்குறீங்க. அவ்வளோ
இவளா அப்படின்னு உங்களை பார்த்ததுமே இப்போ தெரிஞ்சு போச்சு சார், போலீஸ் கூட விலைக்கு போயிடுறீங்கல்ல, இவக்கிட்ட பணம் வாங்கிட்டு இவ சொன்னான்னு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? இங்கே பாருங்கள் சார், நான்லாம் எதுவுமே பண்ண கிடையாது, இவ சொல்கிறதெல்லாம் பொய், இவளுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது, என் மேலே வெஞ்சன்ஸ் ஈகோ, அதுதான் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி என்னை வந்து மாட்டி விடுறா, அதை நம்பிக்கிட்டு என்ன நீங்கள் பிடிச்சிட்டு போந்துருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு பாட்டுக்கு பேச உங்களால் இதுக்கு மேலே அமைதியாக இருக்குமில்ல. அவளும் அதுலேயும் வந்துட்டு நான் சின்ன பொண்ணு, எப்படி என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அதெல்லாம் பேச நீங்கள் கிட்ட வந்து ஓங்கி ஒரு அரை கண்ணத்துலேயே விடுறீங்க அப்படின்ட்டு அவ்வளோ பாருங்கள் சார், நீங்கள் இருக்கும்போதே அடிக்கிறா அப்படின்னு. நாங்கள் அடிச்சிருக்கணும், அந்த பொண்ணு அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த கான்ஸ்டபிள் அடி கூட. ஏன்னா அந்த அளவுக்கு பேசியிருப்பா, அவங்களுக்கே வராததுக்கு 2 இழுத்து வைக்கலாமான்னு இருக்கும். ஸ்கூல் பொண்ணாச்சுன்னு பொறுமையாக பேசிட்டு இருக்க, நீங்களும் ஒரு அறையை விட்டுட்டு என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற, என்ன மேடம் அப்போலேருந்து ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்ன்ட்டு என்னமோ கத்திக்கிட்டு இருக்க, ஆதாரம் தானே ஆதாரம் என்ன, அங்கே அப்படியே 4 பேரும் நீ தான் செய்ய சொன்னேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு அப்ரூவராக மாதிரி உட்காந்துருக்காங்க, வா அப்போ தெரியும் அப்படின்னு கூப்பிட, இங்கே அவளுக்கோ எது அப்படின்னு இருக்கு. அதனால வந்துட்டு அவ்வளோ சப்பை கட்டுறா மாட்டிக்க கூடாதுன்ட்டு அது பசங்களா நான் அனுப்புகிறேண்ணா, நான் இந்த பசங்களை அனுப்புகிறேன், இவ போய் சொல்கிறா சார் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. லேடி கான்ஸ்டபிளோ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஏற்றுக்கம்மா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்ட, அவங்களோ இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தே தாங்க முடியலன்ட்டு வாமா வந்து ஏறு அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி சார் என்னை விடுங்க, நான் சொல்கிறது காதில் வாங்க மாட்டேங்கிறீங்க, அவள் சொல்கிறத மட்டும் கேட்குறீங்க அப்படின்ட்டு அவள் புலம்ப ஏறுண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே தள்ளி கதை சாத்தி அங்கேருந்து ஜீப்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அங்கே ஆல்ரெடி தாங்கும் அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே என்னதான் இருந்தாலும் லூனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அப்போ தாங்க அப்பாவோ இதான் அந்த லூனாவா அப்படின்னு தாங்கிட்ட கேட்க அப்படிங்கிறான். அவரோ நீலாம் ஒரு பொண்ணாமா, ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் என்ன வேலை, உன்னை பற்றி தாங்க நிறைய சொல்லியிருக்கான், பாவம் அப்படின்ட்டு நானும் என்னென்னமோ நினச்சேன், நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கடைசியில் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்க, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்குற உன் மண்டைக்குள்ள எப்படிம்மா வருது, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா வரணுமா, ஏம்மா நீ ஸ்கூல் தானே படிக்கிற, என்னால் நம்பவே முடியல, அதுவும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணை இப்படிலாம் வந்து பசங்களை வச்சு இம்சை பண்ண சொல்லியிருக்கியே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அந்த பொண்ணுக்கு அதில் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நல்ல வேலை அவன் இருந்தனால எதுவும் ஆகலை, இல்லை அந்த பொண்ணுக்கு தானே உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் நீ கொடுப்பியா, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு காய்ச்சி முச்சுன்னு கொஞ்சம் திட்டி விட்டுறாரு. அவ்வளோ தலையை குனிஞ்சு அப்படியே நிற்கிறா. இன்ஸ்பெக்டரோ சரி சின்ன பொண்ணாக இருக்க, உன் மேலே அவங்க கேஸ் போட வேணாம், உன் லைஃப்பை பாதிக்கும்னு சொன்னனால மட்டும் உன்னை விடுறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த பையன்கிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டேயும் 3 பேர்த்திட்டையும் சாரி கேட்கணும், அதை நீ மனப்பூர்வமாக கேட்டால் மட்டும்தான் உன்னை விட முடியும். ஏன்னா உன்னால் பாதிக்கப்பட்டது இந்த பொண்ணு மட்டும் இல்லை, அந்த பையனும், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா அதனால் அவங்க குடும்பமும் பாதிச்சிருக்கும். அதனால் பாதிக்கப்பட்ட 3 பேத்துக்கும் நீ மன்னிப்பை சொல்லி தான் ஆகணும். மன்னிப்பை சொல்லிவிட்டு அப்புறம் போ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ இனிமேல் பண்ணவே கூடாது, இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், புரியுதா அப்படின்னு அவர் மிரட்டுறாரு. அப்போ லூனாவோ அப்போ கூட அடங்காமல் சும்மா இருங்க சார், பணம் கொடுத்தாங்கன்னா யார் பக்கம்னா பேசுங்களா போட்டனா அப்படின்னு போலீஸ்க்கே கோவம் வருது. நீங்களும் அப்போ சார் இருங்க ஒரு 5 மினிட்ஸ் இவக்கிட்ட நான் தனியாக பேசுகிறேன், அவளே வந்து மன்னிப்பு கேட்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிம்மா அப்படிங்கிறாரு. ஆனாலும் அந்த பொண்ணை நம்பி உன்னை எப்படிமா தனியாக விடுறது, இங்கே தான் சார் கண் பார்வையிலே அப்படி நின்று பேசிட்டு வரோம், சரி அப்படிங்கிறாரு. நீங்களோ லோனாவை கொஞ்சம் வரியா அப்படிங்க, அவ்வளோ உங்களை மறைச்சி பார்க்குறா, அடவாடி அப்படின்னு கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போக, கை விடு அப்படின்னு உதறிட்டு, என்ன மன்னிப்பு கேட்க சொல்ல போறியா, மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, அதனால் என்ன பண்ண முடியும், நானும் மைனர் தான், என் மேலே கேஸ்லாம் போட்டு உள்ளே தள்ள முடியாது, அது மட்டும் இல்லை பெருசாக ஒரு எவிடன்ஸ் இல்லை, அவனுங்க சொன்னால் நான் இவனுங்களை பார்த்தது கூட இல்லை, இவனுங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கற்பூரம் அடிச்சு கூட சத்தியம் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும், நான் அவனுங்களை பார்த்து பேசினதுக்கோ இல்லை அவனுங்க கிட்டே நான் சொன்னதுக்கோ ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இல்லை நான் சொன்னால் அவனுங்க ஏன் பண்ண போகிறானுங்க, இப்படிலாம் பல கேள்வி வரும், அதுக்கெல்லாம் உன்ட்ட பதில் இருக்கா, போவியா அப்படிங்கிறா. நீ ஏன் இவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேன்னா, உன்னை இங்கே தொக்கா தூக்கிட்டு வந்திருக்கேனா, அப்போ நான் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பேன்னு யோசிச்சிருக்கணும்ல அப்படிங்கிறீங்க. இப்போ கொஞ்சம் லூனாவுக்கு பயம் வருது. ஆக்சுவலி நீங்கள் தான் எதையுமே வந்துட்டு நல்லா பண்ணுற ஆளாச்சே, ஸோ ஆல்ரெடி இப்படி தானே தேங்கிட்ட மாட்டி விட்டுருப்பீங்க, எப்பயும் அதே மாதிரி ஏதோ இருக்கோ அப்படின்னு அவளுக்கு பயம் வருது. இருந்தாலும் சும்மா மிரட்டி பார்க்காத, உன்ட்டெல்லாம் எதுவும் இருக்காது, அவளும் அடித்து சொல்கிறா, ஏன்னா அவள் வந்து எந்த எவிடன்ஸ் வச்சுட்டு எதுவும் பண்ணல, அதனால் வந்துட்டு ஒரு தைரியமாக இருக்கா, இந்த வாட்டி நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஆனாலும் நீ ஒரு சில்ற தத்திங்கிறத அப்பப்போ ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க, படிப்பை தவிர மற்றதுலெல்லாம் மூளை போனால் இப்படி தான் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறது, அறிவு இல்லாதவங்க மூளையை வச்சு மட்டும் என்ன பண்ண முடியும், எது அப்படின்னு பார்க்குறா. சரி டைம் போயிட்டே இருக்குது, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாரு, அதை பார்த்துட்டு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாமா வேணாமான்னு அப்புறம் சொல்லு.
அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ காட்டுறீங்க. அவளுக்கோ அப்படியே ஷாக் ஆகிடுது. பிகாஸ் அந்த பசங்களோட அவள் இருந்தது, அது மட்டும் இல்லை அவனுங்களோட அவள் பேசினது எல்லாத்தையும் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். எப்படியும் ஒருத்தர் இந்த மாதிரி கேங்கில் இருப்பான். நம்ம தான் நினச்சிக்கிறோம் யாருக்கும் தெரியாது, ஏதோ நம்ம தெரியாமல் பண்ணணும். ஆனால் சிலர் தனக்கே தெரியாமல் தனக்கு ஒரு எவிடன்ஸை ரெடி பண்ணிடுவாங்க. அப்படி தான் அந்த கேங்கில் ஒரு பையன் அவளோட இருந்ததை வந்துட்டு வீடியோ எடுத்து அவளை மறுபடியும் மிரட்டி இந்த மாதிரி கூட இருக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவனுங்க எடுத்திருப்பானுங்க. ஸோ அதை எப்படியும் ஏதாவது அவள்கிட்ட பேசினது எதையாவது வீடியோ எடுத்துப்பானுங்கன்னு ஃபோனை பிடிங்கி ஆராய்ச்சி பண்ணதில் அந்த வீடியோ வந்து அவனுங்க மாட்டுவோம் இந்த மாதிரி ஆகும்னு நினச்சிருக்க மாட்டானுங்களா. அதனால் வந்துட்டு பெரிய விஷயமாகும். ஏன்னா இடையில தேங்க வருவான் அடிப்போன்னு அவனுங்களே யோசிக்காதது உங்களை மட்டும்தான் அவனுங்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு போக சொல்லி அவள் சொல்லியிருப்பா. ஸோ அதை தான் பண்ண வந்திருப்பானுங்க. இடையில தேங்க வந்தனால தான் கொலாப்ஸ் ஆகி போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கும். அதனால் அவனுங்க அந்த வீடியோ வந்து மாற்றவும் இல்லை, எங்கேயுமே யாருக்கும் அனுப்பலை, ஷேர் பண்ணல. ஸோ அவனுங்கிட்டே இருந்தனால ஈஸியாக நீங்கள் அதை எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு அவனுங்கள்ட்ட டெலீட் பண்ணி விட்டுட்டீங்க. ஸோ இப்போ அதை தான் காட்டுறீங்க. மேடம், பிக்சர் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கா? உங்களுக்கு நீங்களே ஆப்பை வந்து வச்சுக்கிறீங்க, நாங்களாக வைக்கணும் அவசியம் இல்லை. பாரு, அவங்களோட இருந்த வீடியோ, அவன்கிட்ட நீ பேசின வீடியோ எல்லாமே இருக்குது. இதில் எந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும்னு நீயே சொல்லிடு. அப்படி சொல்லிட்டீன்னா எனக்கு ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் மேடம் சாரி கேட்குறீங்களா இல்லை கேட்க மாட்டிங்களான்னு உங்கள் விருப்பம், இதிலலாம் நான் தலையிட மாட்டேப்பா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே கேஷுவலாக நிற்கிறீங்க அவளை பார்த்துக்கிட்டு. ஹீரா, என்ன இது, இதெல்லாமா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டு வாங்க, இது என்ன நானாப்பா எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் இதை போய் வச்சு மிரட்டுறியே, நீ நல்ல பொண்ணு தானே, இப்படி பண்ணுறியே, இது நியாயமா? இதனால் என் ஃப்யூச்சர் என்ன ஆகும், என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடாது, ஏன் இப்படி பண்ணுற, ப்ளீஸ் அதை அழிச்சிடு அப்படின்ட்டு அவள் கெஞ்ச. பாருடா, அப்போது இங்கே உனக்கு மட்டும்தான் ஃப்யூச்சர் இருக்குது, உனக்கு மட்டும்தான் லைஃப் இருக்குது, உனக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது. மற்றவங்களாம் என்ன போனமாவா தெரிஞ்சிட்ருக்கோம்? ஏன் எனக்கு ஒரு உயிர் இல்லை, நான் மனுஷி இல்லையா? அந்த பசங்க என்கிட்ட கிண்டல் பண்ணும்போது ஏதோ ஒன்று பசக்க ஆகி நான் எனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்போ நீ கூடனா என் உயிர் வந்துருமா? சொல்லு. இல்லை எனக்காக வந்தானே தயான், அவனுக்கு ஒரே வேலை இதை விட அதிகமாக அடிபட்டு ஏதோ ஒன்று ஆயிருந்தா அவன் அப்பா அம்மாவுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? அங்கே நான் தான் குற்றவாளியாக நின்றுப்பேன். எனக்காக வந்து அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சேன்னு நான் தாண்டி தினம் செத்து பொழைச்சிருப்பேன். ஒருத்தி உசுரோட சாகடிக்கிறதும் நீ பண்ண அந்த காரியமும் ஒன்று. எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு அசால்ட்டாக என்னமோ உன் ஃப்யூச்சர் மட்டும் ஸ்பாயில் ஆயிருன்னு புலம்புற. அப்போ எங்களுக்கெல்லாம் ஃப்யூச்சர்னு ஒன்று இல்லையா? நாங்கள் மனுஷன் இல்லையா? நீ பண்ண நினச்சதுனால எவ்வளோ பெரிய விபரீதம் ஆக வேண்டியது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் இப்போ உயிரோடு நின்றுட்டுருக்கோம். அதான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. அவ்வளோதான், லூனாக்கோ வேறு வழி இல்லை. இப்போ இதுக்கு மேலே விட மாட்டான். சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு புரியுது. அவ்வளோ சரி, நான் சாரி கேட்குறேன், ஆனால் இதெல்லாம் பற்றி தாங்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறா. என்ன ஒன்றை மாதிரி நினச்சா, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இங்கே பார், எனக்கு தேவை உன்னோட சாரி, அதை சொல்லிட்டு போயிட்டே இரு. நான் ஏன் உன்னை பற்றி சொல்ல போகிறேன், அது எனக்கு தேவையே இல்லாது அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே வர, அப்படியே போலீஸோ என்னம்மா சொல்கிறது பொண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ மன்னிப்பு கேட்பாங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னம்மா மன்னிப்பு கேட்குறியா அப்படிங்கிறாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பாக்கிட்ட, சாரி அங்கிள், சாரி தயாங், சாரி ஹீரா, தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த மன்னிச்சிருங்க. சொன்னதோடு இல்லாமல் அப்படியே ரைட்டிங்லேயே எழுதி சைன் பண்ணி கொடு அப்படிங்கிறாரு. சார் அப்படின்னு பயப்படா. இருக்கட்டும், ஒரு வார்னிங் மாதிரி தான். அப்போ தான் ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போனோம், இதுக்கப்புறம் இதை பண்ணக்கூடாதுங்கிற பயம் வரும். இந்த வயசுலேயே இப்படி பண்ணுற, இன்னும் நீலாம் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு போலீஸ்க்கே பயம் வர அளவுக்கு இருக்குது லூனாவோட செயல். அவ்வளோ அழுதுட்டே அப்படியே சைன் பண்ணி, இந்தாங்க சார் அப்படி நீட்ட. அந்த பசங்களை கூப்பிடுங்க, அவனுங்களும் வரானுங்க, அவனுங்களையும் மிரட்டி அதே மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோன்னு சொல்லி எழுதி சைன் வாங்கிட்டு, இங்கே பாருங்கள், இது லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இவ சொன்னான்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் மைனர் இல்லைடா மேஜர், புரிஞ்சதா? லைஃபை கெடுத்துக்கிட்டு உட்காந்துடாதீங்க, ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லி 5 பேர்த்தையும் வார்ன் பண்ணி அமுச்சு விட, அப்படியே வெளியில் வர அப்படியே வந்துட்டு லூனாவும் அவனுங்களை பார்க்குறா. நீங்களாம் மனுஷனோட உங்களோட இருந்த வீடியோலாம் எடுத்து வச்சு என்னையே உங்களை நம்பி தானே வந்தேன். அட போமா, உன்னை நம்பி தான் நாங்களும் இதை பண்ணோம், கொஞ்சம் விட்டுருந்தா எங்களை உள்ளே உட்கார வச்சு குமுறு கொஞ்சம் காய்ச்சிருப்பாங்க, ஏதோ தப்பிச்சிட்டோம் வந்துட்டா இப்போ அப்படின்ட்டு அவனுங்களும் மூஞ்ச கட்டிட்டு போக. லோனாக்கும் அழுகியா தாங்கலை. அதில் ஒருத்தன், இப்போ ஒன்றும் குறைஞ்சி போல, இன்னொரு வாட்டி வேணா வரியா அப்படின்னு கூப்பிட்றான். போட நாய் அப்படின்னு அவ திட்டுறா. பாடி பெரிய இவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும், ஆனால் உள்ளே இருக்கிறவ செம்மையாக இருக்கா, அவள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணோம்,
இப்போ தானே அடி வாங்கினேன் அப்படின்ட்டு லூனா பார்க்க, ஐயோ ஆமாம் இல்லைன்ட்டு அங்கே அவனுங்க ஓடிடுறானுங்க. ஸோ லூனாவோ அழுதுட்டு வீட்டுக்கு போயிடா. இங்கே அப்படியே நீங்கள் அப்போ எல்லாம் முடிஞ்சு போகலாமா அப்படின்னு பார்க்க, தேங்காய் அவன்கிட்ட வந்து, ஆமாம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறீங்க, சொல்லு அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, அப்போ அங்கிள் நம்ம போகலாம் அப்படிங்கிறீங்க. ஸோ அவரும் சரிம்மா போகலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர. மறுபடியும் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு பெட்டில் இருக்கணும். அதனால வந்துட்டு நீங்கள் தான் அவங்க கூட ஹெல்ப்புக்கு இருக்கீங்க. ஸோ ஸ்வீட்டி, ஹோபி, அவங்க அப்பா 3 பேருமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்வீட்டி நோட்ஸ் கொடுத்துருப்பா. ஸோ 10th ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் அதை பார்த்து எழுதிட்டு இருக்க. இப்போ தேங்காய் உங்களை பார்க்குறான். உங்களோட ஃபேஸில் அப்படியே முடி வந்து காற்றுக்கு ஆடி ஆடிட்டுருக்கு. அதை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தவன் பக்கத்தில் அவங்க ஃபோனும் இருக்கிறத பார்க்குறான். அவனுக்கோ அதை பார்த்ததும் இதில் தான் எதையோ காட்டிகிட்டு இருந்தா, என்ன இருக்கும் அப்படின்ட்டு சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக அவங்க ஃபோனை அப்படியே மெதுவாக ஆட்டையை போடுறான். நீங்களும் எழுதிட்டு இருந்ததில் கவனிக்கலை. ஸோ அதில் ஒவ்வொரு வீடியோவும் அவன் வந்துட்டு மெதுவாக சைலண்ட்டாக பார்த்துட்ருக்க. அதில் லூனாவோட அந்த பசங்க இருந்தது, அப்புறம் பேசினது எல்லாத்தையும் பார்த்து தேங்க்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே அருவருப்பான ஒரு விஷயம் பார்க்கறதுக்கே இல்லை. எப்படியாப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மத்தை நம்ம லவ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போதே கொமட்டிக்கிட்டு வருது அவனுக்கு. ஸோ இதை பார்த்தா கண்டிப்பாக நம்ம வருத்தப்படுவோம். இப்படி ஒருத்தர் லவ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் இவன் நம்மக்கிட்ட எதையுமே சொல்லலை, காமிக்கலை அப்படிங்கிறத அவனுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே உங்களே தான் பார்க்குறான். அந்த ஃபோனை அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் இன்னும் எழுதிட்டுருக்கீங்க. உங்கள் முடி அப்படியே காற்றுல ஆடுறதை பார்க்கும்போது அவனுக்கு உங்களை ரசிக்காமல் இருக்க முடியல. ஸோ அவனும் உங்களை அப்படியே மெய்மறந்து பார்த்துட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு எழுத மசூலில் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு முடி டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை ஒதுக்கி ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் எழுத அது முன்னாடி வந்து விழுக்குது. அவனும் உங்களை ரசிக்க விடாமல் அந்த முடி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுந்து வந்து மெதுவாக கிட்ட அப்படியே உட்காரான். நீங்கள் அதெல்லாம் கவனிக்கல, நீங்கள் எழுதிட்டு தான் இருக்கீங்க. ஸோ மெதுவாக பிடிச்சி இப்போ உங்கள் ஹேர் எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி ஹேர் கேப்சர் போட்டுவிட. நீங்கள் டக்குன்னு அவன் அப்படி பண்ணவும் அப்படியே நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. அவனும் அப்போ அப்படியே உங்களே பார்க்குறான். ஸோ நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்க அப்படியே 2 பேரோட ஃபேஸும் ரொம்ப கிட்டே இருக்குது. உங்களோட உதட அவனோட உதட அப்படியே லைட்டாக டச் பண்ண. அவ்வளோதான். அவன் உங்கள் உதட நடுக்கத்தில் அவன் உதட டச் பண்ண. அவனுமே அடுத்த நிமிஷம் உங்களை இப்போலாம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டைம் 2 பேரும் வந்து ஆறாமற ஒருத்தர் என்ன சொல்கிறது, 2 பேருமே வந்துட்டு அப்படி ஒரு பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்க. எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப நேரம் போகுது அந்த கிஸ். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க 2 பேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சமே இல்லைன்னு போட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. யாருமே கிஸ்ஸை பிரேக் பண்ணுற மனநிலையிலே இல்லை. 2 பேரும் சுயநனவே எழுந்து அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு உங்கள் கையில் பென் வச்சுட்டு இருந்திருப்பீங்கள. ஸோ அப்படியே அவனை கிஸ் பண்ணிட்டு இருந்ததில் உங்கள் கையிலேருந்து நழுவி பேனா டொப்புன்னு கீழே விழுக்குது. அந்த சவுண்டில் தான் 2 பேத்துக்கும் சுயநினைவே வருது. அப்படியே டக்குன்னு 2 பேர் கண்ணை முழிச்சு பார்க்க என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது புரியுது. டக்குன்னு தேங்க உங்களை விட்டு நக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அட்டண்டயத்தில் 2 பேரும் அப்படியே கம்மு மாதிரி ஒட்டியிருந்தவங்க டக்குன்னு பிரிஞ்ச மாதிரி அப்படியே பிரிஞ்சு உட்காடுறீங்க. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கும். ஐயோ என்ன பண்ண மறுபடியும் அப்படின்னு இருக்குது. தேங்கோ அப்படியே அவனுக்கும் ஷை ஆகுது. உங்களை பார்க்கவே முடியல, உங்களால் அங்கே நிற்கவே முடியல. டக்குன்னு நான் காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வெளியே ஓடிடுறீங்க. தேங்க்கு சிரிப்பு வருது. அவனுக்கு ஷை ஒரு பக்கம், சிரிப்பு ஒரு பக்கம், சங்கடம் ஒரு பக்கம்னு அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அப்புறமா நீங்கள் உள்ளே வந்து 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, காஃபி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அவன் கிட்டேயே போகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக கொஞ்சம் தள்ளி உட்காந்தே நீங்கள் படிக்கிறது எழுதுறது எல்லாம் பண்ணுறீங்க. தேங்கப்பா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அது நான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு கொஞ்சம் சொல்ல, இங்கேருந்து கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். எக்ஸாமுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுறதுனால நீங்கள் அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பீடியும் ஹோபியும் ஸ்கூலில் என்னெல்லாம் படித்து கொடுக்குறாங்களோ அது அப்படியே வந்து அவங்க உங்ககிட்ட சொல்கிறது. நீங்கள் அப்படியே வந்துட்டு தேங்க் சொல்கிறது எழுதுறது அவனுக்கும் எழுதி கொடுக்குறீங்க. அது அவனுமே கொஞ்சம் நேரம் எழுதுகிறான் அவனோடது. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 4 days அவனை ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்க. அந்த 4 days நீங்கள் தான் அவங்க கூடவே இருந்து வந்து நல்லா கவனிச்சுக்கிறீங்க. பிகாஸ் இதெல்லாம் உங்களால் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அதையும் தாண்டி தேங்க் மேலே லவ்வும் வந்துட்டு அவங்களுக்கு பெருசு இல்லையா, அதனால் வந்துட்டு அவனை விட்டு உங்களால் விலக முடியல. அவனுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுறீங்க. ஒரு வழியாக வந்துட்டு அவன் நல்லா ஆகிறான். ஸோ டிஸ்சார்ஜும் பண்ணுறாங்க. தேங்க அப்பா வந்துட்டு நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பில் பே பண்ண போக நீங்கள் அவனுக்காக மெடிசன் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் ஸ்வீட்டியும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு அவங்களும் போயிடறாங்க. ஸோ யாரும் இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க தேங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஓகேப்பா போதும் தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. நான் தான் சொல்லணும் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்க ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா இங்கேருந்து பார்த்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் அப்படிங்கிறான். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. அது இல்லைப்பா, நிறையா நடந்துருச்சு, இத்தனையும் நடந்தும் இன்னும் நீ என்னை ஃப்ரெண்டாக நினச்சிட்ருக்கல, அதுக்கு தான் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறான். நீங்கள் அவனை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, அதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, அப்படி தெரியாதனால நீ பண்ண,
தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க மாட்டேன்ல, அதனால தான் மன்னிச்சேன் அப்படிங்கிறீங்க. ஆனாலும் உனக்கு ரொம்ப பெரிய மனசு தான், மன்னிச்சிட்டியே. ஏன்னா எத்தனை டைம் அவளை பற்றி சொல்கிறதுக்கு நீ ட்ரை பண்ண, நான் தான் காது கொடுத்து கூட கேட்கல. தப்பு யார் பக்கம்னு யோசிக்கவே இல்லை. உன்னையே எப்போ பார்த்தாலும் தப்புன்னு குத்தம் சொல்லிட்டு தெரிஞ்சேன். அதனால் ஐ ஆம் ரியலி சாரி. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங், எனக்காக நீ இருந்ததுக்கு அப்படிங்கிறான். நீங்களும் வந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. அவனுக்கு உங்களை விட்டு போக மனசு இல்லை. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்துடலாமோன்னு தோணுது அப்படிங்கிறான். ஏன் இந்த ஹாஸ்பிட்டலோட பிடிச்சிருச்சா என்ன அப்படிங்கிறீங்க. ஹாஸ்பிட்டல் பிடிக்கல, ஹாஸ்பிட்டலில் என் கூட இருந்தவங்கள அப்படிங்கிறான். அப்படியே வந்துட்டு இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணேன். நீங்களும் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு கிஸ்ஸே அடிச்சிட்டேன், இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் பதிலே சொல்ல போக டக்குன்னு அவங்க கை பிடிக்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பதிலே சொல்லலை அப்படிங்கிறான். கூட இருந்து பார்த்துக்கும் போதே தெரியலையா அப்படிங்கிறீங்க. அவன் அதோட கைவிட. ஸோ டக்குன்னு அவங்க அப்பா அம்மா அப்பா அப்புறம் ஸ்வீட்டி ஜெய்ஹோப்லாம் வரோம். டக்குன்னு கை விட்டுறான். ஸோ வந்துட்டு அவங்க அப்பா அவங்கள கூப்பிட்றாரு. நீங்களும் ஸ்வீட்டியும் இல்லை இல்லை அங்கிள், வீட்டில் இத்தனை நாள் விட்டதே பெருசு, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் போகல ரெண்டு பேரும். ஸோ கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிருங்க நீங்களும் ஸ்வீட்டியும். இங்கே வந்துட்டு தாங்க வந்துட்டு ஹோபி மட்டும் நான் கூட வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு விடுறதுக்கு போகிறான். அவங்க அங்கே போக நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே யாரையும் காணோம். சரி அப்படியே போயிடலாம் ரூம்க்குன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு ஆள் குறுக்க வராரு. வேறு யார், நம்ம ஜின்னோப்பா தான். வாங்க வாங்க வாங்கம்மா, இப்போ தான் உங்களுக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழியே தெரிஞ்சுதா? எத்தனை நாளாக போய் நல்லா ஜாலியாக இருந்தீங்களா? அப்புறம் நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு பின்னாடி எட்டி பார்க்க, யாரை தேடுற, நான் மட்டும்தான் வருவேன் அப்படிங்கிறீங்க. ஓ, நான் கூட இவ்வளோ நாளாக இங்கே வராமல் இருக்கமோ, அப்படியே செட்டில் ஆகிட்டேன்னு நினச்சேன். அப்படியே நீ வரும்போது இது மறுவீடு மாதிரி உன் கூட மச்சானையும் கூட்டிகிட்டு வருவேன்னு பார்த்தேன். எங்கே என் மச்சானை காணோம், நீ மட்டும் வந்திருக்க, மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ வந்துட்டு கத்த. நீங்களோ அடே டே தடியா, என்னடா இப்படி கத்துற, அம்மா அப்பா காதில் விழுந்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு சின்ன போட்டு அடிக்க. பின்ன நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க, அவன் கூட போய் சேர்ந்து அவன் கூட அவனுக்கு எல்லா சேவகமும் செஞ்சுட்டு வந்திருக்க, வேற என்ன சொல்கிறதா? அவன் மச்சான் தான், எங்கடி மச்சான் மச்சான்னு திருப்பி ஆரம்பிக்கும். டே வாயை மூடுறா, அப்பா காதில் விழுந்தா என்ன நினைப்பார் அப்படின்னு பிடிச்சி சின்ன வாய் பற்றி தரத்தரன்னு உங்கள் ரூமுக்கு இழுத்துட்டு போக அவரும் கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.